அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நான் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கவனிங்க. நேற்றைக்கு நாம் தியானிக்கும் போது கலாத்திய சபையில இருந்த மிக முக்கியமான பிரச்சனை என்ன என்பதை உங்களுக்கு சொன்னேன். அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அந்த முதல் அதிகாரத்துல அவர் என்ன சொல்ல வந்தார்? முதலாவது தன்னை சொன்னார். தன்னுடைய அழைப்பு, தன்னுடைய ஊழியம், தான் பிரசங்கம் பண்ணுகிற நற்செய்தி, இது எல்லாம் தேவனிடத்திலிருந்து தனக்கு கொடுக்கப்பட்டது. எதுவும் மனுஷரிடத்திலிருந்து வரவில்லை, எதுவும் மனுஷரால் நடக்கவில்லை, எல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் வந்துச்சு என்பதை தான் அவர் சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லும் போதுமே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆமேன், எந்த காரியமாய் இருந்தாலும் அது ஆண்டவரை மாத்திரம் மையமாய் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரை மாத்திரம் தான் மையமா வைத்திருக்கணும், மனுஷனை வைத்திருக்க கூடாது. உங்கள் அர்ப்பணம் ஒரு மனுஷனுக்காக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற ஊழியங்கள் ஒரு மனுஷனை மையமாய் வைத்திருக்க கூடாது. நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் ஒரு மனுஷனுக்காக இருக்கக்கூடாது. ஆமே, நீங்கள் வாழ்கிற விசுவாச வாழ்க்கை மனுஷனை வைத்து நீங்கள் அதை முடிவெடுக்க கூடாது என்று நான் சொன்னேன். அப்படிதானா? மனுஷன் விரும்பினா ஸ்தோத்திரம், நான் அதே போல் நடந்து கொள்ளுவேன், நான் செய்வேன், ஆலயத்துக்கு வருவேன், கர்த்தருக்கு பிரியமா இருப்பேன். இல்லாட்டா ஸ்தோத்திரம், நான் அப்படி இருக்க முடியாது என்று நம்ம மனிதர்களை வைத்து நம்ம அப்படி செய்யக்கூடாது. தேவனுடைய காரியம் என்று வரும்போது, அதனாலதான் இயேசு ரொம்ப தெளிவா சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் சொல்லி முடிங்க, தேவனுடையதை தேவனுக்கும். காம்ப்ரமைஸ் பண்ணாத, இதை அதுல கலக்காத, அதை இதுல கலக்காத. அதான் ஒரு அர்த்தம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, உலகத்தை, மனிதர்களை, உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு வந்து தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல நீங்க கலக்கக்கூடாது. தேவனுக்கு அடுத்த விஷயங்கள்ல நீங்க அதை மிங்கிள் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் அதுக்குரிய இடத்தை நீங்க கொடுங்க.
உலக பிரகாரமான காரியங்கள் வரும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மனிதர்களை கனம் பண்ணுங்க, உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்க, வேலை செய்கிற இடங்களிலே உண்மையா இருங்கள், நீங்கள் செய்கிற வேலையில ஆமேன் கவனமா இருங்கள், உண்மையா இருங்கள், நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில உத்தமமா இருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தை நல்லபடியா கர்த்தருக்குள் கட்டி எழுப்புங்கள். இது மனுஷருக்குரியது, இது உலகத்துக்குரியது. இதை அப்படி வச்சுக்கிறணும். கர்த்தருக்கு அடுத்த விஷயம் வரும்போது அதை கொண்டாந்து இதுல கலக்கக்கூடாது. அவர் சொன்னார் அதனால நான் இப்படி இருக்கேன், இவர் அனுமதிக்க மாட்டேக்காரு அதனால நான் இதை செய்ய விரும்பல அப்படின்னு நீங்க கலக்கக்கூடாது என்பதுதான் இதுல காரியம். அப்போ முதல் அதிகாரத்தில் அதை சொல்லிவிட்டு கலாத்திய சபையார் மேல் இருந்த பவுலுடைய வருத்தம் என்னங்கிறத சொல்றார். அதுதான் நேற்றைக்கு பார்த்தோம். அவருடைய வருத்தம் என்ன? இன்னொரு வார்த்தையில சொல்றேன், பவுலுடைய குற்றச்சாட்டு என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுலுடைய குற்றச்சாட்டு என்ன? எந்த விஷயத்தை வச்சு பவுல் கலாத்திய சபையை கடிந்து கொள்ளுகிறார்? எந்த காரியத்தை வச்சு ஆமேன் கலாத்திய சபையை ஆமேன் அவர் குற்றப்படுத்துகிறார், அப்படிதானா குற்றம் சாட்டு வைக்கிறார் அப்படிங்கிறத விஷயம். அப்ப நேற்றைக்கு சொல்லும்போது சொன்னேன், இந்த கலாத்திய சபை வேறே சுவிசேஷத்திற்கு திரும்பி இருந்தது. ஆமா தானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேறொரு சுவிசேஷம். அதைத்தான் நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்துல எந்த கலப்பும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் ஸ்தோத்திரம் பிறருக்கு சுவிசேஷமா அறிவிக்கும் போது ஆமேன் ஸ்தோத்திரம், நீங்க இப்படி இருக்குமோன்னா குழம்பலாம் வேண்டாம். ஒரே காரியம்தான், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் ஆமேன் உங்களையும் என்னையும் நேசித்ததுனாலே தன்னுடைய அத்தனை பரலோக மகிமையையும் துறந்து இந்த பூமியிலே மனுஷனாக அவர் வந்தார். மனுஷனாக வந்து அவர் உங்களைப் போல என்னை போலவே இந்த பூமியில வாழ்ந்தார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டார். ஸ்தோத்திரம். மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு ஒரு நாள் திரும்பி வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்துல எந்த ஒரு கலப்பும் கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் சத்தியம். எத்தனை வருஷம் ஆனாலும் இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம். அதனாலதான் பவுல் இதை ஞாபகப்படுத்த அந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்காக வாசிக்கிறேன். முதல் வசனத்தை பாருங்க, முதல் அதிகாரத்தை பாருங்க, 4ஆம் வசனத்தை பாருங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக சொல்லுங்க தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? தம்மை தாமே, அதுதான் சுவிசேஷம். என்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். அவருடைய இரத்தத்தினால்தான் எனக்கு விடுதலை, எனக்கு பாவ மன்னிப்பு, எனக்கு நித்திய ஜீவன். அப்படிதானா? நான் எந்த கிரியையும் செய்ததுனால அல்ல, எந்த கிரியைகளையும் செய்ததுனால கிடையாது. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்வதற்கோ பாவ மன்னிப்பை பெறுவதற்கோ நான் எந்த செயலையும் செய்யல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் சுவிசேஷம். ஆனால் பவுல் இங்கே ஞாபகப்படுத்துகிறார் அல்லது அவர்களுக்கு உணர்த்தும்படி சொல்லுகிறார், நீங்க வேற சுவிசேஷத்துக்கு திரும்பிட்டீங்க. அப்ப வேறே சுவிசேஷம் என்னங்கிறது நேற்றுக்கு சொன்னேன். தேவனுடைய இந்த மெய்யான சுவிசேஷத்திற்கும் தேவனுடைய அனாதி திட்டத்துக்கும் எதிராய் சொல்லப்படுகிற எல்லாமே வேறொரு சுவிசேஷம். ஆமாவா இல்லையா? இப்படித்தான் வாழணும் என்று வேதம் நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை வைத்திருக்கும் போது இப்படியும் வாழலாங்க அப்படி என்று ஸ்தோத்திரம் ஆமேன் பிசாசு வழிகாட்டும் போது அது வேறே சுவிசேஷமாய் மாறுகிறது. வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் என்ன செய், ஆமென், நீ பணிந்து கொள். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இப்படி சொல்லும் போது பிசாசு வந்து இயேசுவை உயர்ந்த மலையில் நிறுத்தி உலகத்தில் இருக்கிற சகல மகிமையையும் காண்பித்து சகல ராஜ்யங்களையும் காண்பித்து சொன்னா, நீர் அவரை அல்ல என்னை விழுந்து பணிந்து கொள், இது எல்லாத்தையும் உமக்கு தருகிறேன். இதுதான் வேற சுவிசேஷம்.
வேத வசனம் ஒன்று சொல்லியிருக்கு, வேத பிரமாணம் ஒன்றை சொல்லும்போது அதற்கு எதிராய் ஒன்றை சொன்னால் அங்கே சொல்லுகிறார், நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து சொன்னாலும். உங்களுக்கு புரியுதா? வானத்திலிருந்து ஒரு தூதனே வந்து சொன்னால் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க, அவன் சபிக்கப்பட்டிருக்க கடவன் அப்படிங்கிறார். வருதுனா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அதுதான் வேற சுவிசேஷம். ஏதேன் தோட்டத்திலே பிசாசு ஒரு சுவிசேஷத்தை சொன்னான். கர்த்தர் சொன்னார், இந்த கனியை புசிக்காதீங்கப்பா, புசிக்கும் நாளிலே சாவிங்கப்பா. அவர் சொன்னது ஆத்ம மரணத்தை சொல்றாரு. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டுருவான் மனுஷன். தேவன் வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமலே போயிரும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொன்னார். ஆனா பிசாசு ஒரு சுவிசேஷத்தை சொல்றா, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்க தேவர்களை போல ஆவீங்க. அவருடைய அர்த்தம் என்ன? ஆமா, நீங்க உங்களையே ஆண்டு கொள்ளலாம். என்ன எப்ப பார்த்தாலும் கர்த்தர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? சுய ஆளுகையை விரும்பினாங்க. ஏவாளும் ஆதாமும் ஸ்தோத்திரம் அந்த கனியை ஆமேன் பறித்து புசித்ததுனால, நீர் எங்களுக்கு ஆண்டவர் அல்ல, நீர் எங்களுக்கு எஜமான் அல்ல, இதோ சத்துரு பிசாசு இவன் தான் எங்களுக்கு எஜமான் சொல்லி அதை சொல்லாம செய்து காண்பித்தாங்க. புரியுதான சொல்றது? அதனால நேற்றுக்கு சொன்னேன், ரொம்ப கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்காது சாத்தானுடைய தந்திரம். பிசாசு கொண்டு வருகிற தந்திரமான பேச்சுக்கள், செய்கைகள் நீங்க ஈஸியெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது. தந்திரமா இருக்கும், சின்ன ஒரு மைன்யூட்டா இருக்கும். அதுலதான் நம்மளை விழ வைப்பான், அதுலதான் விழ வைப்பான். புரியுதா உங்களுக்கு? சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அதான் நேற்று சொன்னேன், சின்னதா கொஞ்சம் அப்படியே அப்படி பூசி முழுகினது போல சொல்லுவான். ரொம்ப கவனமா இருக்கணும். யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட அப்போஸ்தலனா இருக்கட்டும், எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியா இருக்கட்டும், ஜனங்களை ஆமேன் ஸ்தோத்திரம் வழுவி போக பண்ண விடக்கூடாது. இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்ப வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பினாங்க. வேறொரு சுவிசேஷம். அதுதான் பவுல் சொன்னார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வருகிற எந்த எண்ணத்தையும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்களுக்குள்ளே ஒண்ணு தோணும்ல, நமக்குள்ளே ஒண்ணு தோணும் பாருங்க. ஆமாவா இல்லையா? கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமா நமக்குள்ளே ஒண்ணு தோணும், நமக்குள்ளே ஒண்ணு தோணும். விசுவாசமா நம்ம நம்பிட்டு இருப்போம், திடீர்னு நமக்குள்ள ஒரு மாம்ச எண்ணம் தோணும். அவன்லாம் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான், அவன்லாம் இஷ்டமானபடி போறான், ஆனா அவன் நல்லா தானே இருக்கான். இது நமக்குள்ளே தோன்ற எண்ணம். நம்மளை போல பக்தியெல்லாம் இல்லை, ஆனா அவர்களுக்கு காரியங்கள் வாய்க்கத்தானே செய்யுது. அவெல்லாம் பாருங்க விக்கிரகத்தை நம்பி இருக்கிறான், ஆனா அவன் ஜெயித்து கொண்டே இருக்கிறானே. நான் ஜெபம் பண்றேன், உத்தமமா இருக்கிறேன், நீதியா இருக்கிறேன், எனக்கு காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குதே. நமக்குள்ளேயே தோணுதுல. இதைதான் பவுல் சொல்றார், இதை நாங்க சிறைப்படுத்துகிறோம் இந்த எண்ணத்தை. இப்படி முதல்ல எழும்பும் போதே அதை நாங்க ஆஃப் பண்றோம். நான் சொல்றேன் கேளுங்க, இன்னொரு ஆள் உங்களை வழி விலக பண்ணணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. நமக்குள்ளே எழும்புகிற மாம்ச எண்ணங்களே, ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்களே நம்மளை என்ன பண்ணிரும்? ஸ்தோத்திரம் கவுத்து போட்டுரும். கவனமா இருக்கணும். வேறொரு சுவிசேஷம் எந்த வழியிலும் நுழைவதற்கு இடம் கொடுக்க கூடாது, நம்மிலும் இருந்தும் அது ஆரம்பிக்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். சரி, இப்ப சொல்லிட்டு 2வது அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார்னா, அதை பாருங்க. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். எவ்வளவு நாள் கழிச்சு? 14 வருஷம். எதுல இருந்து 14 வருஷம்? அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதுல இருந்து. புரியுதா? அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதுல இருந்து 14 வருஷம் கழித்து என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், அவர் போகிறார். இப்போ பவுல் எருசலேமுக்கு எத்தனை முறை போனார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல, படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை தியானிச்சோம். பிப்ரவரி மாதம் நடந்த 50 நாட்கள் உபவாச ஜெபத்துல. சரியா? 5 முறை போனார். சொல்லுங்க பார்க்கலாம், பவுல் எத்தனை முறை போனார்? 5 முறை போனார் எருசலேமுக்கு. மற்றபடி அவர் புறஜாதிய தேசங்களுக்கு போய் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இயேசுவை அறிவித்து கொண்டு போனார். எருசலேமுக்குலாம் ரொம்பலாம் போகல அவர். எருசலேமுக்குலாம் ரொம்ப போகல.
புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முறை போகும்போதெல்லாம் அவர் சொல்லுகிறார் பாருங்க, 1ஆம் அதிகாரத்திலே பாருங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்திலே பாருங்க, 22ஆம் வசனத்துல, மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துக்குள்ளான சபைகளுக்கு சொல்லுங்க, முகம் அறியாதவனாய் இருந்தேன் நான். யாருக்கு என்ன தெரியாது, அப்படிதான் இருந்தார். சரி, இப்போ பவுல் 5 முறை எருசலேமுக்கு போனார். எப்போ? நல்லா கவனிங்க, நான் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் நீங்க ஆமென் குறித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கே ரட்சிக்கப்பட்டார்? எங்கே இயேசுவை சந்தித்தார்? தமஸ்கு. அப்படிதானா? தமஸ்குக்கு போகிற வழியில நேர் தெருவு எண்ணப்பட்ட ஒரு தெருவில், கிட்டத்தட்ட தமஸ்கு. ஓகேவா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஞானஸ்தானம் பெறுகிறார். பிறகு அவர் எங்க போயிட்டாரு? ஸ்தோத்திரம். ஆமா, பர்னபா கூட்டிட்டு போறாரு. எங்க? எருசலேமுக்கு. அப்ப முதல் முறை ஆமென் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் போகிறார். 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர். நான் சொல்றது எல்லாமே ஆமென் அப்போஸ்தலர் நடபடிகள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26 30 வசனங்கள். 26 30 வசனங்கள். இதை கலாத்திய சபைக்கும் சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் 18 20. கலாத்தியர் 1 18 20 வசனங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒண்ணு. 2வது எப்ப போனாரு அப்படின்னாக்கா, நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரம். 11வது அதிகாரம் அப்போஸ்தலர்ல 27 30 வரைக்கும், 27 30 வரைக்கும் அவர் அங்கே ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு போனார் தெரியுமா? அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றார். உலகமெங்கும் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது அப்படி சொன்னப்போ, அந்தியோகியா சபையில தானே இவங்க ஊழியக்காரங்களா இருந்தாங்க. ஆமாவா? பவுல் பர்னபாலாம் எங்க இருந்தாங்க? அந்தியோகியா சபையில. இப்ப இவங்க யோசிச்சாங்க, ஐயோ உலகமெங்கும் பஞ்சம் வரப்போகுது, எருசலேம்ல இருக்கிற சபை ஆயிரக்கணக்கா பெருகி இருக்குது, விசுவாசிகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தங்களுடைய காணியாட்சிகள், வீடு, ஆஸ்திகள் எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப பஞ்சம் வந்துச்சுன்னா எருசலேம் சபையே என்ன செய்யும்? கஷ்டப்படும். அதனால என்ன பண்ணார் தெரியுமா? ஸ்தோத்திரம். அந்த அந்தியோகியா சபையில ஆமென் காணிக்கைகளை சேகரித்து கொண்டு நம்ம கொண்டு போய் என்ன செய்வோம்? ஆமா, எருசலேம் சபைக்கு கொடுப்போம்னு சொல்லி அந்தியோகியா சபையில காணிக்கைகளை சேகரித்து அவர் கொண்டு போனார். நம்ம மிஷினரி காணிக்கைலாம் எடுக்கிறோம்ல, இது அந்த அடிப்படையில் வந்ததுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிற சபைகளுக்கு அது என்ன செய்கிறோம்? ஆமேன், அதை கொடுக்கிறோம். இதுதான் இருக்கிற சூழ்நிலை. 2வது முறை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமேன், ஒரு பெரிய பஞ்ச காலத்துல அவர் கொண்டு போனார். 3வது, எருசலேம்ல நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல பங்கு பெறுவதற்காக 3வது முறையா வருகிறார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1 29 வசனங்கள். இந்த வசன விவரத்தெல்லாம் சொல்லிட்டு பிறகு நான் இதுல இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். சரியா? 4வது எங்க போனாரு? ஆமேன், ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 22ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 2வது மிஷனரி பிரயாணத்தை முடித்து கொண்டு அவர் அப்படியே நேர எங்க போயிட்டாரு? எருசலேம்ல போய் என்னெல்லாம் ஆண்டவர் தங்கள் கைகளினாலே அற்புதங்களை செய்தார், எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செஞ்சாருங்கிறத சொல்றார். கடைசியாய் 5வது முறை ஸ்தோத்திரம். யூதர்கள் எல்லாரும் இவரை பத்தி, பவுலை பத்தி எல்லாம் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பவுலை ரொம்ப தவறான ஆளா எருசலேம்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பவுல் ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு போனார். போய் அங்க இருக்கிற யூத தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு, நான் மார்க்கத்துக்கு விரோதமா ஒரு தப்பும் செய்யலப்பா, நான் யூத மார்க்கத்துக்கு விரோதமா எந்த துரோகமும் செய்யல அப்படிங்கிறத விளங்க பண்ண போனார் பாருங்க. அப்பொழுது அவரை கைது செய்தார்கள். அப்போ கைது செஞ்சாங்க, ஒரு கலகம் உண்டாச்சு. அப்போ 5 முறை எருசலேமுக்கு அவர் போகிறார். இப்ப விஷயத்துக்கு வரேன். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்துல பாருங்க, அவர் எருசலேமுக்கு போனாராம். எதுக்கு போகிறார் பாருங்க, எப்படி போகிறாராம்? 2வது வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? நான் தேவ அறிவிப்பினாலே போய். ஆமாவா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். புரியுதா? நம்ம பவுல்கிட்ட நம்ம இதை அறிந்து கொள்ள முடியும். பவுல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தெரியுமா? தேவனுடைய சத்தத்துக்கு தன்னுடைய செவியை ரொம்ப கூர்மையாக்கி வச்சிருந்த ஒரு மனுஷன். தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய நடத்துதலுக்கும்
தன்னுடைய செவியை ரொம்ப ஷார்ப்பாக்கி வைத்திருந்த ஒரு மனுஷன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுலுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் பெரிய ஞானி. அவன் பவுல் ஸ்தோத்திரம் செசரியாவிலே வளர்ந்தான். செசரியா என்பது எகிப்து தேசத்தில் இருக்குது. அவன் வளர்ந்த இடம் செசரியா. என்ன அங்க விசேஷம்? பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய நூலகங்கள் அங்க இருந்துச்சான். அந்த நூலகங்கள் எல்லாம் படித்து வந்த ஆள் தான் இந்த ஸ்தோத்திரம் பவுல். புரியுதா? ஆமென். அவனை எந்த விஷயத்திலும் நீங்க குறைச்சு மதிப்பிட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனா என்ன நம்ம அதை புரிந்து கொள்றோம்? என்ன புரிந்து கொள்றோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு என்னதான் தெரிந்தாலும் அவன் எதையுமே ஆண்டவருடைய விருப்பம் இல்லாம அவன் தானாக செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நமக்கு உலக ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம். நீங்கள் எதை செய்தாலும் ஆமென், தேவனுடைய சத்தத்துக்கு உட்பட்டு செய்யுங்கள், தேவனுடைய ஒப்புதலுக்கு உட்பட்டு செய்யுங்கள், தேவனுடைய நடத்துதலுக்கு உட்பட்டு செய்யுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் பவுலை கவனித்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரிதானா? கர்த்தருக்கு மகிமை. தேவ அறிவிப்பினாலே போனான். ஒரு பெரிய வெளிச்சம் சந்திக்குது அவனை. கீழே விழுந்த உடனே அவனுக்கு ஒரு பயம். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, நீர் யார்? அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேப்பா. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? என் மூளை அறிவு ஒண்ணு சொல்லுது நான் என்ன செய்யணும்னு. என் மனுஷ அறிவு ஒண்ணு சொல்லுது நான் எப்படி செயல்படணும், இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கணும்னு. ஆனா நீர் என்ன சொல்லுகிறீர்? என்ன குறித்து உங்களுடைய விருப்பம் என்ன? உங்களுடைய திட்டம் என்ன? என்ன குறித்த உங்களுடைய நோக்கம் என்ன? அம்மாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ பட்டணத்துக்குள்ள போ, உனக்கு அங்கே அறிவிக்கப்படும். ஆண்டவர் பாருங்க, உடனே சொல்லவும் செய்யல. என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? நீ அங்க போ, அங்க உனக்கு சொல்லப்படும். இங்க நான் உனக்கு ஒன்றும் சொல்ல போறது இல்லை. இப்ப அங்க போகிறான். போய் 3 நாட்கள் பார்வை இல்லாதவனா இருக்கிறான். 3 நாள் கண்ணு தெரியல. அந்த வெளிச்சத்தின் தாக்கம். அது மட்டும் இல்ல, அவன் புசிக்கல, அவன் தண்ணி குடிக்கல, அப்ப இருக்கிறான். ஆனாலும் வசனத்துல வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதை யார் தெரியுமா சொன்னா? கர்த்தர் சொல்றாருங்க. அனனியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி சொல்றாரு, அப்பா நீ போ, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நம்முடைய அனுகூலமான அனுபவங்கள்ல, சௌகரியமான அனுபவங்கள்ல நம்ம ஜெபம் பண்ண முடியும். எல்லாம் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை, கட்டாயமா ஜெபம் பண்ணுவோம். நமக்கு வருகிற ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சபையில ஆமாவா இல்லையா பயங்கரமா இருக்கும். அப்படிதானா? ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம், ஒரு சோதனை கட்டாயமா இருக்காது. ஆமா தானா? வருவோம், ஆலயத்துல இருப்போம், ஜஸ்ட் பிரசன்ட், அவ்வளவுதான். மற்றபடி என்ன செய்ய மாட்டோம் நம்ம. ஆமா. ஆனா பவுலை யோசிக்கிறேன், கண்ணு தெரியல, ஒரு பெரிய வெளிச்சம் சந்தித்தது. அவன் கேட்ட ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இன்னும் பதில் வரல. ஆனாலும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. நான் புரிஞ்சுக்கிடுறேன். என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? இதுக்கு முன்னாடி சவுல் என்னெல்லாம் செய்தான் சொல்லுங்க? சபையெல்லாம் துன்பப்படுத்தினான். அவன் ஜெபத்திலே பாவ அறிக்கை இருந்திருக்கும். அம்மாவா இல்லையா? எத்தனையோ அப்பாவி கிறிஸ்தவர்களை நான் கொலை செஞ்சேன். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவன் இந்த பவுல். அவன் ஜெபத்துல பாவ அறிக்கை இருந்திருக்கும். ஐயோ, குற்றமில்லாத ஒரு ரத்தத்தை நான் சிந்திட்டேனே, ஆண்டவரே மன்னிங்க, அப்படி ஜெபம் பண்ணியிருப்பான். வீடுகள் தோறும் நுழைந்து கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தினேனே, மன்னிங்க, பாவ அறிக்கை இருந்திருக்கும். மவா
எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் இருந்திருக்கும். இது வரைக்கும் இப்படி இருந்துட்டேன், இனி என்ன குறித்த உங்க சித்தம் என்ன, என்ன குறித்த உங்களோட நோக்கம் என்ன, என்ன குறித்த உங்களுடைய விருப்பம் என்ன கேட்டிருப்பானா இல்லையா? கட்டாயம் கேட்டிருப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3 நாளா அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஜெபம். அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம் இயேசு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? இப்ப 3 நாளைக்கு பிறகு அனனியா என்கிற சீஷன் வந்து ஜெபம் பண்ணி அவன் கண்களை திறந்து, ஸ்தோத்திரம், பிறகு ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கு பிறகு இயேசுவை தாமதம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணினான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் அதுக்கு பிறகு நான் சொல்றேன், பவுல் எதை செய்தாலும் தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் உத்தரவின்படி, தேவனுடைய நடத்துதலின்படி தான் அவன் செயல்பட்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வேத பாடம் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், இந்த ஜெப நாட்கள் முடிவதற்குள்ள நான் முடிப்பேனா எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய ஒப்புதலோடு செய்யுங்கள், தேவனுடைய சம்மதத்தோடு செய்யுங்கள், தேவனுடைய நடத்துதலோடு செய்யுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அதனாலதான் பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், அப்படிதானா, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு சொல்லுங்க தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிதானா, நான் ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கேன், ஒரு இடம் வாங்கணும்னு இருக்கேன், ஒரு வாகனம் வாங்கணும்னு இருக்கேன். அப்படிதானா, ஆண்டவரே இந்த வருஷத்துல ஆமென் ஸ்தோத்திரம் இப்படி என்னுடைய தொழிலை நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய சமூகத்துல, நீங்கள் தேவனுடைய உத்தரவில்லாமல் எதையும் செய்ய ஆமென் நமக்கு தைரியம் வரக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்லப்பட்டிருக்கு, தேவ அறிவிப்புனாலே நான் போனேன். அந்தியோகியா சபையில நல்லா கவனிங்க, எருசலேம் சபை, அதே போல அந்தியோகியா சபையில ஜனங்க கூட்டம் கூட்டமா ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிறாங்க. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல 1-2 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே நல்ல ஆராதனை நடக்குது, நல்ல ஊழியம் நடக்குது. ஒரு நாள் ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் அழைத்த ஊழியத்துக்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பவுல் ஏற்கனவே எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கார். ஆமாவா இல்லையா? ஒரு சௌகரியமான ஊழியம், அலைஞ்சு தெரியாம வருகிற சபைகளுக்கு நல்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, ஜனங்களுக்கு ஆராதனை பண்ணிக்கிட்டு, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அப்படியே போறாங்க. ஆனா கர்த்தர் இப்போ ஒன்று சொல்றாரு, பாதையை மாத்துறாரு. என்ன மாத்துறாரு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் அழைத்த ஊழியத்துக்கு அனுப்பி விடுங்க. சரி, கர்த்தர் பிரிச்சு அனுப்புனார்ல, அந்த ஊழியம் எப்படிப்பட்டது சொல்லுங்க? இங்க இருந்தது போல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருந்துச்சா? பட்டணங்கள் தோறும் அடிகள், கட்டுகள், காயங்கள், அவமானங்கள், தோல்விகள், முறுமுறுப்புகள், கல்லறிந்து ஆமென் ஸ்தோத்திரம் பவுலை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டான். ஆனாலும் ஆண்டவரே, இதுதான் என் வாழ்க்கையில நீர் பாதை என்று வைத்திருப்பீர், ஆனால் நான் உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப நாட்கள்ல இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எதையும் உங்கள் மூளை அறிவை பயன்படுத்தி முடிவெடுக்காதீங்க. கூட இருக்கிற ஆட்கள், வேலை செய்கிற ஆட்கள் சொன்னாங்க, அது சொன்னது கொஞ்சம் நல்ல ஆலோசனை போல தெரிந்தது, அதனால நான் செஞ்சேன் அப்படி என்று போய் சிக்கலில் சிக்கி கொள்ளாதிருங்கள். உங்க வாழ்க்கையில் எதையும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய நடத்துதலோடு முடிவெடுங்க. தேவனுடைய நடத்துதலோடு முடிவெடுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் தேவ அறிவிப்பினாலே போனேன். ஆமென். கர்த்தர் சொல்லி போனேன், அதாவது அர்த்தம். சரிதானா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ எதுக்காக வந்தார் அங்க? எதுக்காக வருகிறார் அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிடணும்னா எங்க நீங்க வாசித்து அறிந்து கொள்ளணும்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல கவனிங்க நல்லா. அங்க என்ன ஒரு பிரச்சனை எழும்புது? எங்க பிரச்சனை எழும்புது? அந்தியோகியா சபையில. அந்தியோகியா சபையில இருக்கிறது யாரு? எல்லாம் புறஜாதியார். இப்போ
அவங்க பட்டிக்கு பேசாம ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பட்டிக்கு பேசாம கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது 15:1 பாருங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆமாவா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப தீர்மானித்தாங்க. சரியா? என்ன பிரச்சனை? பேசாம போயிட்டு இருக்குது இந்த சபை. ஒரு கூட்டம் வந்து மோசேயுடைய பிரமாணத்தின்படி நீங்க ஸ்தோத்திரம் விருத்த சேதனம் பண்ணாட்டா நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க அப்படி என்று ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பவுல் பர்னபாக ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, இதை பிரசங்கம் பண்ணல. இப்ப புதுசா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வந்து ஒரு பெரிய குழப்பத்தை சொன்ன போது, சரி இது நமக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்குது, இதை முடிவெடுக்க வேண்டிய உரிமை யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த 2-3 நாளா புரிஞ்சுக்கிட்டதை சொல்லுங்க. எங்க இருக்குது? அவங்க எங்க இருக்காங்க? எஸ், அதுக்கு தான் சொல்ல வரேன். எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர் சங்கம் இருக்குல்ல, எருசலேமில் இருக்கிற ஊழிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் முடிவெடுக்கணும் இதை பத்தி. புரியுதா உங்களுக்கு? அவங்க தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இந்த வந்திருக்கிற கூட்டம் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? முதல் வசனத்தை பாருங்க. யூதேயாவிலிருந்து. சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யூதேயாவிலிருந்து வந்திருந்தாங்களாம். யூதேயா எங்க இருக்குது? ஆமேன். பாலஸ்தீன படத்துல கீழே இருக்கிறது. யூதேயா மாகாணத்துல தான் என்ன இருக்குது? எருசலேம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? யூதேயாவில் தான் எருசலேம் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு சரித்திரம் புரியல, ஆனாலும் பரவாயில்ல, நீங்க அதை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, பாஸ் ஏதோ ஒன்று சொல்றாரு அப்படின்னு போல இருக்கும். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்குள்ள இருக்கிற சாராம்சம் என்னவோ நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முழு பாலஸ்தீன படம் இப்படி வச்சுக்கிடுங்க. இந்த முழு பாலஸ்தீன படத்துல 3 பிரிவா இருக்கும். இது எங்க இருக்குன்னா உங்க பைபிள்லயே பின்னாடி இருக்கும். 3 மாகாணங்களால இருக்கும். மேல இருக்கிற மாகாணம் கலிலேயா, மத்தியில் இருக்கிற மாகாணம் சமாரியா, கீழே இருக்கிற மாகாணம் யூதேயா. இந்த யூதேயாவில் தான் எருசலேம் இருக்கிறது. எருசலேமுடைய ஸ்தோத்திரம் தேவாலயம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அதனால நல்லா கவனிங்க. இப்போ இந்த எருசலேமில் தான் அப்போஸ்தலர்களுடைய சங்கம் இருக்கு. இப்ப பார்த்தாங்க, இதுக்கு தீர்வை உண்டாக்கணும்னா எங்க தான் நமக்கு முடிவு ஆகும்? ஆமா, அங்கதான் ஸ்தோத்திரம் தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்து ஒன்று சொல்லட்டும்னு சொல்லிதான் இந்த அந்தியோகியா சபை ஸ்தோத்திரம் பவுலையும் பர்னபாவையும் தீத்துவையும் என்ன செய்யுது? அனுப்பி வைக்குது. புரியுதா? அங்க போய் விஷயத்தை கேட்டுட்டு வாங்கப்பா அப்படி என்று ஸ்தோத்திரம் ஆமேன் சொல்லி அனுப்புனாங்க. பாருங்க, இப்போ கலாத்தியர் புஸ்தகத்தை கவனிச்சு இது 15ஆம் அதிகாரத்தில் கையை வச்சுக்கிடுங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு திரும்ப இதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தருக்கு மகிமை வந்து இப்போ இந்த மக்களுக்கு என்ன பண்றாரு? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். புரியுதா? ஆமே. நான் அறிவிக்கிற சுவிசேஷம், இவனுடைய சுவிசேஷம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால்தான் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால்தான் வெற்றி, நித்திய வாழ்க்கை. எந்த கிரியை செஞ்சா என்ன செய்யாது? நடக்காது. அதான் சொல்றாரு, விவரித்து காண்பித்தேன். இப்ப அப்படியே 15ஆம் அதிகாரத்திலையும் இந்த தகவல் இங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மனம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை
உண்டாக்கினார்கள். அப்போ நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா? இப்போ வராங்க, வந்து ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அங்கே வந்து விவரத்தை சொல்றாங்க. சொல்லும்போது இங்கே இப்ப கலாத்தியர்ல என்ன சொல்றாரு பாருங்க. ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. என்ன அர்த்தம்? இப்போ வராங்க, எருசலேம் சபைக்கு வராங்க. புறஜாதியார் மத்தியில ஆண்டவர் என்னெல்லாம் அற்புதம் செஞ்சாரோ அதெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்துறாங்க. ஆனாலும் ஒரு கூட்டம் கூட இருக்கிற ஆட்கள்லாம் பார்க்குது, யாருப்பா இவங்கெல்லாம் யாருப்பா? பவுல் பர்னபா தெரியும், அவர் எருசலேம் சபையில் இருந்து தான் போனாரு. பவுல் கேள்விப்பட்டிருக்கிறோம், யூத மார்க்கத்தில் ரொம்ப வைராக்கியமான ஆளு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருப்பாங்க. இப்ப தீத்துவ பார்க்குறாங்க. தீத்துவ பார்த்தா அவன் யாரு? அவன் ஒரு கிரேக்கன். ஓகேவா? அவன் ஒரு கிரேக்கன். அந்த நாட்களில் கிரேக்கர்னு ரெண்டு கூட்டத்தை பத்தி சொன்னாங்க. ஒன்று, உண்மையாவே புறஜாதியார் மார்க்கத்தில் கிரேக்கர்கள் இருந்தாங்க. ரெண்டாவது, கிரேக்க பாஷையை பேசி யூதர்களாக இருந்தாங்க. அப்போ நான் என்ன இதில் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இவன் கிரேக்கனாக தான் இருந்திருக்கணும், விருத்த சேதனம் பண்ணாத ஆளாக தான் இருந்திருக்கணும். சரிதானா? ஸ்தோத்திரம். இப்போ 15ஆம் அதிகாரத்தை பாருங்க. 15ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஒரு கூட்டம் அங்கே வந்தபோது 5ஆம் வசனத்தை பாருங்க. 15:5 பாருங்க. அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. எல்லாரும் பவுலுடைய ஊழியத்தில் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இந்த பரிசேய சமயத்தார் இருக்கான் பாருங்க. நான் உங்களுக்கு அப்பமே சொன்னேன், இந்த பரிசேயர்கள் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப வெறித்தனமா இருப்பான், மதவாதி அவன், அப்படி சொல்லலாம். அப்படிதுன்னா ஸ்தோத்திரம், ரொம்ப மதவாதியா இருப்பான். இப்ப என்ன பண்றான்? ஆமா, புறஜாதியார் மார்க்கத்திலிருந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்கள என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணியே தீரணும் சொன்னப்போ ஆலோசனை சங்கம் பார்த்துச்சு, எப்பா நம்ம தனியாக ஒரு முடிவு எடுப்போம்பா அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, நான் கலாத்திய சபையில பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு தர்க்கம் வந்தபோது அவர் சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனம். ஆமென். கலாத்தியர் 2:5 பாருங்க. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நான் ஒரு நாழிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பவுல் அப்போஸ்தலனுடைய வைராக்கியம் அதுதான். சுவிசேஷத்துடைய சத்தியம் ஒண்ணு இருக்குது. என்ன சத்தியம்? கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அனாதி சிநேகம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தது. அவருடைய கிருபை நம்மை அவருடைய பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டது. அப்படி வரும்போது அவர் தந்த ரட்சிப்பை மாம்சத்துல செய்கிற ஒரு சடங்குக்கு ஒப்பாக்கிடக்கூடாது. மாம்சத்துல செய்கிற ஒரு சடங்குக்கு என்ன பண்ணிடக்கூடாது? ஒப்பாக்கிடக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணி வச்சிருக்கிறேன். சொல்றாரு, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி. ஒரு 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 உத்தம ஊழியக்காரனுடைய மனசு இப்படிதான் இருக்கும். எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் சபை சத்தியத்துல நடக்கணும் அப்படிங்கிறத தான் விரும்புவோம். காலத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்வது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம், ஒரு வாழ்க்கை முறை, ஒரு போதனை, இப்ப கொஞ்சம் ட்ரெண்டியா வந்த பிறகு, காலங்கள் மாறின பிறகு, சூழ்நிலைகள் மாறின பிறகு கொஞ்சம் அதில் மாற்றிக்கொள்வது, போதனைகளை மாற்றிக்கொள்வது, பிரமாணங்களை மாற்றிக்கொள்வது, ஏற்கனவே எதெல்லாம் ரொம்ப கட்டாயமாக கடைபிடிச்சோமோ அதெல்லாத்தையும் இப்போ சும்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை மாற்றிக்கிடுறது இல்லை. பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்துல நிலைத்திருக்கும்படி ஒரு நாழிகை ஆகிலும், ஒரு நிமிஷம் ஆகிலும் என்ன செய்யலை, நாங்கள் அவங்களுக்கு இணங்கலை. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன நஷ்டம் வரட்டும், என்ன குறைவு வரட்டும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதை நேற்றைக்கு சொன்னேன். பரிசுத்தவான்களுக்கு
ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஒரு முறை சொன்னதுதான், ஒரு முறை கேள்விப்பட்டா பட்டதுதான், ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டதுதான். காலத்துக்கு ஏற்ப மாறாது சத்தியம், காலத்துக்கு ஏற்ப மாறாது சுவிசேஷம், காலத்துக்கு ஏற்ப மாறாது தேவனுடைய ராஜ்யத்தின் செய்திகள். புரியுதான சொல்றது? பவுலுக்காக ஸ்தோத்திரம். அட்ஜஸ்ட் பண்ணி போகிற ஊழியக்காரன் கிடையாது அவன். அவனுக்கு கல்லடிகள் இருக்கும், அவனுக்கு அவமானங்கள் வரும், அவன் புறக்கணிக்கப்படுவான், அவனை எல்லாரும் தூஷிப்பாங்க, அவனை கொலை செய்கிற அளவுக்கு ஸ்தோத்திரம் அவனை தண்டிப்பாங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம் எதற்கும் இசைந்து போகாத ஒரு நிலை. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தை நீங்க தான் கர்த்தருக்குள்ள நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, நல்ல கவனிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஒன்று. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அறகுறையா இருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமேன், உங்களுடைய நடத்தையும் உங்களுடைய பேச்சும் ஆமேன், நீங்கள் சொல்லுகிற போதனைகளும் அது ரொம்ப சரியா இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது சொல்றேன், அவர்கள் இடறி போவதற்கும் அவர்கள் ஆமா என்னத்த நீ தான் சர்ச்சுக்கு போற இப்படி சொல்லாத ஒரு இடத்துல நாம் இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் உனக்கு என்ன சொல்றேனோ அதுல இருந்து நான் தவறி போக மாட்டேன்ப்பா. நான் எதை உனக்கு போதிக்கிறேனோ அதுல இருந்து நான் கொஞ்சம் வழி விலகெல்லாம் பண்ண மாட்டேன். சில நேரத்தில் நம்ம ஆட்களே கேட்பாங்க, நீயே எப்படி சொன்ன, இப்ப நீ எப்படி செய்யற அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்களா? நீ தானே சொன்ன ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், நீ தானப்பா சொன்ன, நீ எங்கெங்கே சுத்திட்டு இருக்க மவல்லையா? நீ இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது நீ தானே சொல்லி கொடுத்த, இப்ப நீயே மாத்திக்கிட்டுறியே. இப்படி சொல்றதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. திரும்பவும் சொல்றேன், உங்க குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கும். நீங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புரியுதாங்க ஸ்தோத்திரம் அல்லேலூயா, பெற்றோரா இருக்கலாம். உங்களை நீங்க யாருக்கு என்ன போதிச்சிங்களோ அவங்க திரும்ப பார்த்து உங்களை, அன்னைக்கு ஒன்று சொன்ன இன்னைக்கு வேற சொல்றியே, அன்னைக்கு வேற மாதிரி இருந்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கியே, அப்படி என்று சொல்வதற்கு இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அவர் சொல்றாரு, சத்தியத்தின் சுவிசேஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆமேன். நான் கொஞ்சம் கூட இறங்கலை, சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அல்லேலூயா ஆமேன். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்கே சொல்லுகிறாரு பாருங்க, எங்கே சொல்லுகிறாரு? 6ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவன் என்னை அங்கீகரிக்கல, என்னை நல்லவன்னு ஒத்துக்கல, ஆனா நான் எதை பிரசங்கம் பண்ணினேனோ, நான் எதை விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தேனோ, எப்படி இருக்கணும்னு நான் போதிச்சேனோ, அதுல இருந்து கொஞ்சம் கூட நான் வழி விலக மாட்டேன். இதுக்காக எனக்கு எத்தனை நஷ்டம் வரட்டும், எனக்கு மேல எத்தனை அதிகாரம் உள்ள ஆட்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி போக மாட்டேன். இதுதான் பவுலுடைய தீர்மானம். ஆனா என்ன ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? நான் சொல்லி முடிச்சேன், 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஒரு பக்கம் கொந்தளிக்கிறான், ஆனா பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறான். இப்போ ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுகிறான். யார் ரொம்ப எதிர்த்து நிற்கிறானோ, யார் ரொம்ப பவுலையும் அவனை சார்ந்தவர்களையும் நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் சொல்லி போராடுறாங்களோ, நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அல்லேலூயா ஆமென். 8வது வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன புரிய வருது? ஆண்டவருக்கு மகிமை. அதுவும் அல்லாமல் 8வது வசனம் தானே, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. சில வார்த்தைகள்லாம் சொல்றேன், கண்டு. அடுத்த வசனத்தை பாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை சொல்லுங்க அறிந்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமா தானா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா?
நான் எதுக்காக நிற்கிறேங்கிறத அவங்க கண்டாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், விசுவாச வாழ்க்கையில் உங்களது ஜனங்க புரிஞ்சுக்கிடாமல் இருப்பாங்க. நடா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு அப்பா, பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கா அம்மா, பிள்ளைகள் இருக்குன்னா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற விசுவாச வாழ்க்கையின் அனுபவம் உங்களுக்கு புரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத இவன் ஏற்றுக்கிட மாட்டான், நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் ஆளோட ஆளாக என்ன போடுவீங்க. ஆனால் நீங்கள் வைராக்கியமாக நின்று பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு என்ன கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறீங்க, சத்தியத்துக்கு நடத்துறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் குடும்பம் உங்களை ஏற்றுக்கிட்டதோ ஏற்றுக்கலையோ, நீங்கள் சொல்கிற சுவிசேஷத்தை உங்கள் குடும்பம் நம்புதோ நம்பலையோ, ஆனால் நீங்கள் வைராக்கியமாக நின்றுங்க. ஒரு கட்டம் வரும்போது உங்களை எதுக்கும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. வேறு வழி இல்லைங்க. கோயில் நோம்பிக்கு கூப்பிட்டே ஆகுறாங்க, கோயில் நோம்பிக்கு கூப்பிட்டே ஆகுறாங்க. நானும் போகிறேன், வேறு வழி இல்லை. நீ போய் தின்றதுனால தான் அவனை கூப்பிட்றான். ஆமாவா இல்லையா? நின்று பாரு, கருத்தருக்காக நின்று பாருங்களேன். இப்படித்தான் என் வாழ்க்கை. நீங்கள் நின்று பாருங்க. 2 தடவை கூப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் மேலே இருக்கிற வைராக்கியத்தின் உண்மையையும் அவரே புரிய வைப்பார். அல்லேலூயா. அவரே புரிய வைப்பார். என் பிள்ளையை நான் தொந்தரவு பண்ணக்கூடாது, நீங்கள் வைராக்கியமாக நின்றுங்க. நீங்கள் போய் கழுவப்பட்ட பன்றி எப்படி போய் திரும்ப சேத்துல விழுமோ, நாய் எப்படி கக்குனதை திரும்ப திங்குமோ, இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு என்னை யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டுக்காங்க, என்னை யாரும் ஏற்றுக்கிட மாட்டுக்காங்க, சும்மா அதெல்லாம் ஏமாத்துத்தனமான பேச்சு. நான் சொல்கிறேன், அது மாய்மாலமான பேச்சு. சொல்கிறேன் உங்களுக்கு, நான் உறுதியாக நின்றுங்க. உங்களுடைய பிரதிஷ்டையை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் உங்களை விளங்கப்படணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் உங்களை புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த வார்த்தை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிதானா? ஆமே. அவன் சொல்றான், எப்படிப்பட்ட யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை, சத்தியத்துக்காக நிற்பேன், விசுவாசத்துக்காக நிற்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு அங்க. ஆமென். அவர்கள் கண்டபோது, அம்மாவா, அவர்கள் கண்டார்கள். 9ஆம் வசனத்துல அறிந்தார்கள். இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தான் பாருங்க. 9ஆம் வசனம் எப்படி முடியுது பாருங்க. அந்யோனி ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும், சொல்லுங்க பார்க்கலாம், கை கொடுத்து. அதோடைய அர்த்தம், திட்டினவங்க தாங்க, திட்டின ஆட்கள் தான், கோபப்பட்ட ஆட்கள் தான். ஆனா மேல இருக்கிற கிருபை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். பவுல் எதுக்காக இவ்வளவு வைராக்கியம் நிற்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டு சொன்னான், ஸ்தோத்திரம், கை கொடுத்து, உங்களுக்கு எனக்கு இந்த வருத்தம்லாம் இல்லைப்பா, நீ உன் ஊழியத்தை செய், உன்னை கர்த்தர் எப்படி நடத்துறாரோ செய், கர்த்தர் உன்னை எப்படி கொண்டு போறாரோ போ, அப்படி என்று ஸ்தோத்திரம் சொல்லி அப்படி முடித்தாங்க. இன்னொன்று தெரியுமா? நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த விருத்த சேதன பிரச்சனை வந்துச்சுல, இவர் முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்து என்ன திரும்ப சொன்னாங்க? ஸ்தோத்திரம், விருத்த சேதனம்லாம் பண்ண வேண்டாம், 4 காரியத்தை மட்டும் நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு சபை முடிவெடுத்தது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதை நான் சொல்கிறேன் விசுவாசிகளுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை எந்த காரியத்துக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் நான் சொல்லி, ஆமேன், ஸ்தோத்திரம், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. 28ஆம் வசனத்தை பாருங்க. 28ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28ஆம் வசனத்தில் ஆமேன். அதுக்கு முன்னாடி 20ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் 19ஆம் வசனத்தில் புறஜாதிகள் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும். இப்போ புறஜாதிகளாக வருகிற கிறிஸ்தவர்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிற கட்டளை பாருங்க. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும். எதுக்கெல்லாம் விசுவாசிகள் விலகி இருக்கணும்? 4 காரியம். ஸ்தோத்திரம். 1, விக்கிரகங்களுக்கு படைத்த, சொல்லுங்க, அசுசின என்ன? அருவருப்பானது. புரியுதா உங்களுக்கு? அருவருப்பானது, அதை தான் சொல்றாரு அவரு. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானதும். 2வது எதுக்கு விலகி இருக்கணும்? சொல்லுங்க, வேசித்தனத்திற்கும். கரெக்டா வாசிங்க. வேசித்தனத்திற்கும்.
பாலியல் பாவங்களுக்கும், மூணாவது நெருக்குண்டு செத்ததற்கும். புரியுதா உங்களுக்கு? நெருக்குண்டு செத்ததற்கும். நெருக்குண்டு செத்ததுன்னா, ஒரு ஆடு இருக்குது, திடீர்னு ஓடி போய் என்ன பண்ணிடுச்சு, ஒரு வண்டியில் விழுந்துருச்சு, சரிதானா? ஆமாம், அதை சாப்பிடலாமா? இந்த வசனத்தின்படி சொல்கிறேன், வேண்டான்னு சொல்லுது. ஏன்னா அப்படிப்பட்ட மிருகங்களுக்குள்ள ரத்தம் அப்படியே உடம்பு பூரா பரவி இருக்கும். புரியுதா? அதை என்ன செய்யாத, சாப்பிடாத சொல்லிட்டு இன்னும் கிளாரிட்டியாக சொல்லி முடிக்கிறாங்க. 4வது காரியம் என்ன? ரத்தத்திற்கும். இப்போ 4 விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? எஸ், அதுதான் பாயிண்ட். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகள். 2வது வேசித்தனம், பாலியல் பாவங்களுக்கு. 3வது நெருக்குண்டு செத்ததற்கு. 4வது ரத்தத்திற்கு. டைரக்டாவே ஆண்டவர் சொன்னார், ஆதி ஆகமத்திலே சொன்னார், ஜீவன் ரத்தத்துல தான் இருக்கு, அதனால என்ன பண்ணாத, ரத்தத்தை சாப்பிடாத. இல்லையே பாஸ்டர், எனக்கு ரத்த பொரியல்னா ரொம்ப பிடிக்குமே. ஸ்தோத்திரம், அப்படிதானா? ஆமா, கூடாது கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகும் கட்டாயம் பண்ணி நோம்பிக்குள்ள போய் லைன்ல நின்றுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, இதெல்லாம் கேள்விப்படுறேன் சில விசுவாசிகளை குறித்து. ரொம்ப வருத்தம், ரொம்ப வருத்தம். ஸ்தோத்திரம், புரியுதுனா? ஆமா, ரொம்ப கவனமா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும் விசுவாசிகள், இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரக சம்பந்தப்பட்ட விக்கிரக ஆராதனை, இந்த காரியங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கும். புரியுதா? நான் சாமி கும்பிடல, ஆனா படைச்சது என்ன செய்வேன், நான் சாப்பிடுவேன். ஆமா, சுண்டலே பார்க்காதது போல அங்க கொடுக்குற சுண்டல் தான் அப்படி இனிக்கும், பார்த்துக்கிடுங்க நமக்கு. புரியுதா உங்களுக்கு? கறியே தின்னதில்லை பாருங்க, அன்னைக்கு போய் கோயில் கூடையில் உட்காந்து தின்னாதான் என்ன வரும் நமக்கு? ஸ்தோத்திரம். வேண்டாம், அவங்களுக்கு சொல்றேன், வசனத்தை வச்சு சொல்றேன், விசுவாசிகள் உங்களை நேசிக்கிறதுனால சொல்றேன். அதனால் வருகிற அபத்தமும் அதனால வருகிற ஆபத்துகளுக்கு நீங்க தப்பணும். உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்காக சொல்றேன். அதெல்லாம் முடிவெடுத்துதான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், என் மேல் இருக்கிற கிருபையை அவர்கள் அறிந்தார்கள், அவர்கள் கண்டார்கள், கை கொடுத்து சொன்னாங்க, செய் பவுல், உன்னோட ஊழியத்தை செய், கர்த்தரோட நடத்துற மாதிரி போ, கர்த்தருடைய கிருபையை நீ பிரசங்கம் பண்ணு. ஆமென், ஸ்தோத்திரம், தைரியமா இரு சொல்லிட்டு சொல்றாரு, தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? கொஞ்சம் நிலைமையை பார்த்துக்கோ, தேசமெல்லாம் பஞ்சம், நீ போகிறது போல சபைகள் எல்லாம் சொல்லி காணிக்கைகளை கேட்டு எருசலேம் சபைக்கு அனுப்பி கொடு. ஏன்னா ஏழைகளும் திக்கற்றவர்களும் அன்னைக்கு சபையால போஷிக்கப்பட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு, தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லி கட்டி பிடித்து கையிலாக ஆமேன் கை கொடுத்து அந்யோன்யத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அவர் வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுதான் இந்த முதல் பார்ட். செகண்ட் பார்ட் இருக்குது 11ஆம் அதிகாரத்துக்கு 11ஆம் வசனத்துக்கு பிறகு. அது நாளைக்கு நம்ம தியானிப்போம். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்க பிரதிஷ்டையை நாங்கள் விளங்க பண்ணணும், ஆண்டவரே எங்க பிரதிஷ்டையை நாங்கள் விளங்க பண்ணணும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு மாய்மாலக்காரர்களா எங்க குடும்பத்துக்கு நாங்கள் தெரியக்கூடாது, எங்க சபைக்கு நாங்கள் தெரியக்கூடாது, எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு தெரியக்கூடாது. வெளியே ஒரு வேஷமும் உள்ளே ஒரு வேஷமும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தின் சத்தியம் அன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு பவுல் எங்கேயும் தன்னை விட்டு கொடுக்கல பாருங்க. பவுல் எங்கேயும் தன்னை இசைந்து கொடுக்கல பாருங்க. ஒரு நிமிஷம் ஆகிலும், ஒரு நாழிகை ஆகிலும் நாங்க இசைந்து போகல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்க அப்படியே வழுவி போயிடக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடக்கூடாது. நாங்க அப்படியே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, வழி விலகி போயிடக்கூடாது. ஆமேன். ஒருவேளை இந்த உலகம் எங்களை எதிர்க்கலாம், இந்த உலகம் எங்களை புரிஞ்சுக்கிடாம இருக்கலாம், இந்த உலகம் எங்க மேல இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமேன் தெய்வீக ஆளுகையை புரிஞ்சுக்கிடாம இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, ஹல்லேலூயா, 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 உறுதியாயிருக்க உதவி செய்யும், உறுதியாயிருக்க உதவி செய்யும், உத்தமமாயிருக்க உதவி செய்யும். நாங்க உறுதியா நின்றுட்டோம்னா எங்க மேல இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்க வைராக்கியத்தை அந்த உலகம் பார்க்கும். ஆண்டவரே
எங்க வைராக்கியத்தை இந்த உலகம் பார்க்கும். எங்க வைராக்கியத்தை இந்த உலகம் பார்க்கும். ஆண்டவரே, எங்களுடைய ஒப்பு கொடுத்தல இந்த உலகம் பார்க்கும். அல்லேலூயா. எங்க சாட்சியை இந்த உலகம் பார்க்கும். கர்த்தர், எங்களை நீர் அப்படி தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, வந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மீதம் இருக்கிற ஜெப நாட்களிலே உம்முடைய நாமம் இன்னும் இன்னும் அதிகமாய் மகிமைப்பட உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.